ஹலோ வணக்கம். ஹலோ. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். புதுக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன் சார். யாருக்கு பார்க்கணும் சார்? சார் எனக்கு தான் சார் பார்க்கணும். பேர் சொல்லுங்கள் சார். மகேந்திரன். மகேந்திரன். மகேந்திரன், நீங்கள் பிறந்த ஊர் சொல்லுங்கள். புதுக்கோட்டை. பிறந்த ஊரும் அதே தான். தேதி சொல்லுங்கள். 7/4/1991. 91 7/4. ஆமாம், 1991. நேரம் 4:14 PM. 14. ஓகே. தனுசு ராசி, சிம்ம லக்னமா? ஆமாம் சார். சொல்லுங்க, என்ன கேள்வி உங்களுக்கு? சார் அதாவது ஓப்பனாக கேட்குறேன். அதாவது திருமணங்கிறது நடக்குமா நடக்கா, அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் அது. இல்லை, ஏன் கேட்குறேன்னா இப்போ ஒரு இதுக்காக கேட்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 2-3 வருஷமா தான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துக்கிட்டு இருக்கான். நானும் ஓப்பனாக சொல்லவா? தர்மத்தின் மூலம் அர்த்தத்தை அடைந்து காமத்தின் மூலம் மோட்சத்தை அடையணும். இது வந்து ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்துக்கு சொல்லப்பட்ட விதி. தர்மத்தின் மூலம் நேர்மையான முறையில் சம்பாதிக்கணும். தர்மத்தின் மூலம் அர்த்தத்தை அடைந்து, அர்த்தம்னா வருமானம், குடும்பம், நிதி நிலைமை அடைந்து காமங்கிறது செக்ஸுவாலிட்டி லைஃப் மட்டும் கிடையாது, எல்லா விதமான சந்தோஷங்களும், அபிலாசைகள் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி எல்லா விதமான சந்தோஷங்களையும் அனுபவிச்சு பிள்ளை பேர் அடைந்து மோட்சத்துக்கு போகணும். உங்க ஜாதகம் காமத்திற்கு சம்பந்தம் இல்லாத ஜாதக அமைப்பு. சரி, என்ன செய்யலாம்? மேரேஜுக்கு நடக்க வாய்ப்பு இல்லையா சார்? அப்படி சொல்ல முடியாது, அது இன்டெப்தா பார்க்கணும். இப்ப நான் லைவ்ல வந்து உங்க ஜாதக அமைப்பு காமத்துக்கு சம்பந்தம் இல்லாத அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டேன். அதாவது விட்டகுறை தொட்டகரை, அந்த கர்மா தொடருது, பிள்ளை கொல்லி வைக்க பிள்ளை உண்டு அப்படிலாம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நடந்து பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை உங்க அப்பா தாத்தா பாட்டம் பூட்டி செஞ்ச விஷயங்களை அனுபவிக்கணும். நல்லதோ கெட்டதோ அது வேற விஷயம். அதை பார்க்கறத நம்ம இன்டெப்தா பார்க்கறப்ப தெரிஞ்சு போகும். ஓகே சார். சரிங்களா? ஆனால் பொதுவாக வந்து நீ ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா, கல்யாணம், காது குத்து, அந்த மாதிரிலாம் எங்கேயுமே கலந்துக்க மாட்டேங்குது. ஆமாம், அதுதான் அதை நோக்கி தான். ஏன்னா செக்ஸுவல் லைஃப் அப்படிதான். செக்ஸுவல் லைஃப் வந்து பார்ட் ஆஃப் ஒன். காமங்கிறது காமனான வார்த்தை, அதில் இது பார்ட் ஆஃப் ஒன். அப்போ இந்த மாதிரி லைஃப் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு கிடையாது. ஓகே சார். அப்போ அதுக்கு என்ன செய்யணும், என்ன பரிகாரம்? அதான் நான் வழிபாடுகள் மட்டும்தான் சொல்லுவேன். ஓகே சார். அப்போ அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்ப நம்ம இன்டெப்த்தாக பார்க்குறப்ப தான் தெரியும். அது ப்ராப்பராக அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நீங்கள் வந்து பார்த்தாகணும். சரிங்களா? ஓகே சார். நல்லது சார். நன்றி.